அன்பான நண்பர்களே, இன்று நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக அம்சமான குலதெய்வ வழிபாடு பற்றி விரிவாக பார்ப்போம். குலதெய்வம் என்றால் என்ன, ஏன் வழிபட வேண்டும், அதனை பின்பற்றினால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வோம். குலதெய்வம் என்றால் என்ன? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வமே குலதெய்வம். அது ஒரு கிராமத்தில் இருக்கும் அம்மன் ஆலயம் ஆகலாம், விநாயகர், முருகன், பெருமாள் அல்லது சிவன் ஆலயம் ஆகலாம். குலதெய்வம் என்பது குடும்பத்தின் பாதுகாப்பு தெய்வம். தலைமுறைகள் தாண்டியும் அந்த தெய்வம் நம் வாழ்க்கையை காக்கும் சக்தியாக கருதப்படுகிறது. ஏன் குலதெய்வத்தை வழிபட வேண்டும்? பிற தெய்வ வழிபாடு அனைத்திற்கும் முன் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். நம் குடும்பம் எந்த அளவுக்கு வளமாக, ஆரோக்கியமாக, ஒருமைப்பாட்டுடன் இருக்கிறது என்பதை குலதெய்வ அருள் தீர்மானிக்கும் என்று நம்பப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகள், திருமணம், குடி புகுதல், குழந்தை பிறப்பு போன்ற தருணங்களில் குலதெய்வ ஆலயத்திற்கு செல்வது கட்டாயம். குலதெய்வத்தை வழிபடாமல் விட்டால் குடும்பத்தில் தடைகள், சிக்கல்கள், பிளவுகள் ஏற்படும் என்று பெரியவர்கள் கூறுவர். வழிபடும் முறை: வருடத்திற்கு குறைந்தது ஒரு முறை, சிலர் 2 முறை, சித்திரை, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதங்களில் செல்லுவர். ஆலயத்தில் அர்ச்சனை செய்து, அபிஷேகம் செய்து குடும்பம் ஒன்றாக பங்கேற்பது வழக்கம். பலர் ஆடு, கோழி போன்ற உயிர் பலி கொடுப்பதும் காணப்படும். சிலர் வெறும் பால், பழம், மலர், நெய்வேத்தியம் கொண்டு வழிபடுவர். முக்கியம் என்னவென்றால் மன சுத்தியுடன் குடும்ப பந்தத்தை நினைவில் கொண்டு வழிபடுவது. குலதெய்வ அருள் தரும் நன்மைகள்: குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், பொருளாதார வளம் வளர்ச்சி அடையும், உடல் நலம், மன நலம் காக்கப்படும், பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவர், முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்றும் கிட்டும். குலதெய்வ வழிபாட்டில் கவனிக்க வேண்டியவை: முதலில் குலதெய்வத்தை வழிபட்டு பின்னர் பிற தெய்வங்களை வழிபட வேண்டும். எந்த இடத்திற்கு சென்றாலும் திருமண கூட்டணியில் முதலில் குலதெய்வம் பொருத்தமா என்று பார்க்கும் பழக்கம் உண்டு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லும் போது புதிய உடை அணிந்து சுத்தமான மனதுடன் செல்வது நல்லது. குலதெய்வத்தை மறந்து விட்டால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படலாம் என்பதால் தொடர்ச்சியாக வழிபாடு அவசியம். முடிவுரை: அன்பானவர்களே, நம் பிறப்பின் வேராக இருப்பது நம் குலம், அதற்கு பாதுகாப்பாக இருப்பது நம் குலதெய்வம். எனவே பிற தெய்வங்களின் அருள் பெற விரும்பினாலும் முதலில் நம் குலதெய்வத்தை நினைவில் கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது வெறும் பாரம்பரிய வழக்கம் அல்ல, அது நம் குடும்பத்தின் ஆன்மீக அடையாளமும் பாதுகாப்பும் ஆகும். இந்த கதையை முழுமையாக பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.